ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது ஃபேஸ்புக் பேஜை நமக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐக்கனை கீழே நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ப்ரொஃபைலுக்கு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் மேலே என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது கவர் பிக்சருக்கு பக்கத்தில் பாருங்க, பென்சில் மார்க் ஒன்று இருக்கும். அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே எடிட் பேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை டோட்டலாக எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் முதல்ல கவர் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவர் ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணி கவர் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ப்ரொஃபைல் அந்த கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சரும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்ட்ரோ அப்படின்றதுக்கு கீழே பயோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் டைப் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் உங்களால் இந்த இடத்துல டைப் பண்ணிக்க முடியும். ஸோ 255 லெட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பின்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதையுமே கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் சம்மந்தமாக ஏதாவது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லாட்டி ரிவ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இந்த இடத்துல உங்களால் பின் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு கீழே பார்ப்போமா இருந்துச்சுன்னா கேட்டகரி அப்படின்றதுக்கு கீழே உங்களுக்கு உங்களுடைய பேஜ்ட கேட்டகரி என்ன அப்படின்றத இந்த இடத்துல உங்களால் டைப் பண்ணி வைக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் பேஜ் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கேட்டகரி நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் லொக்கா இல்லை ஹார்ட் சம்மந்தமா இல்லாட்டி ஐடியா இல்லை என்ன ஃபீல்டு அப்படின்றத என்ன கேட்டகரி அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கு கீழே உங்களுடைய பேஜுக்கான ரேட்டிங்ஸ் இந்த இடத்துல செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரேட்டிவ் கொடுக்குறீங்களா, மற்றவங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்றது. ஸோ நீங்கள் தேவையான டிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அன்டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததா ப்ரைஸ் ரேஞ்ச். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ணுறதுக்காக இந்த பேஜை யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த பேஜ்ட ப்ரைஸை நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்து அட்ரஸ். ஸோ உங்களுடைய பேஜ் சம்டைம்ஸ் ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்னாலுமே உங்களால் இந்த இடத்துல அட்ரஸ், டவுன், போஸ்ட் கோட் எல்லாமே உங்களால் செட் பண்ணி வைக்க முடியும். அடுத்தது ஹவர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் நீங்கள் ஒர்க்கிங் டைமை இந்த இடத்துல ஹவர்ஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சர்வீஸ் ஏரியாலையுமே நீங்கள் எந்த ஏரியாவில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்றதையுமே உங்களால் இந்த இடத்துல ஆட் பண்ணி வைக்க முடியும். மோஸ்ட்லி ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஒரு பிளாகராக நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு யூடியூப் லிங்க்கும் சரி உங்களால் இந்த இடத்துல ஆட் பண்ணி வைக்க முடியும். அடுத்ததாக கம்யூனிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி வைக்க விரும்புகிறீங்களா இருந்தால் இந்த இடத்துல பேஜுமே உங்களால் ஆட் பண்ணி வைக்க முடியும். அடுத்ததாக பாருங்க சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் உங்களாலையுமே ஏதாவது சர்வீசஸ் இந்த இடத்துல செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் தேவைன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேஜ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஆஃபர்ஸ் அப்படின்றதுல உங்களால் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் உங்களால் இந்த இடத்துல செட் பண்ணி வைக்க முடியும். அடுத்ததா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை சோஷியல் மீடியா மூலமாக கான்டாக்ட் பண்ண முடியும்னா ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களால் ஆட் பண்ணி வைக்க முடியும். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ஆன் யுவர் பேஜ். ஸோ ஆட் கொடுத்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். ஃபோன் நம்பர், உங்கள் மெசேஜர் ஐடி, வாட்ஸ்அப் ஐடி எல்லாமே உங்களால் இந்த இடத்துல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் செட் பண்ண முடியும். அடுத்ததாக பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்கள் ஒர்க் பிளேஸ், எஜுகேஷன், ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட், ட்ராவல், பேட்ஜஸ் எல்லாமே உங்களை அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பேட்ஜஸ் நமக்கு ஃபேஸ்புக்லேயே கொடுக்குறது. ஸோ அதுவுமே நமக்கு ஷோ ஆகும்.
ஸோ ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம சரியாக எடிட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்மளாலையுமே ஒரு நல்ல ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து நம்மளாலையுமே பில்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்றவங்களுக்கும் வந்து நம்ம பேஜை பார்க்குறப்ப நிறையவே இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்குமே கிடைக்கும். ஸோ நம்ம பேஜை பற்றி. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜை எடிட் பண்ணுறது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.